ஒன் குட். இப்ப நாங்கள் இதுல 2x பெரிது 6 என்ற சமநிலையை தீர்த்தெடுக்கிறோம். அதுக்கு என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்டா 2x பெரிது 6 என்றது இதுல நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் என்ற தெரிய கணியமா இருக்குது. அப்ப எக்ஸோட 2 வந்து பெருக்கப்படுது. பெருக்கிறதுக்கு எதிரான கணித செய்கை எங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரியும். அப்ப பெருக்கிறதுக்கு எதிரான கணித செய்கை வகுத்தல். அப்ப 2x பெரிது 6 என்பது எக்ஸோட 2 பெருக்கப்படுறதால 2 பக்கமும் நாங்கள் 2ஆல் வகுக்கக்குள்ள கடைசியில எக்ஸ் வந்து பெறப்போகுது பெரிது 3. அப்ப இதுல அர்த்தம் எக்ஸ் என்றது வந்து 3ஐ விட பெரியது. உங்கள்ட்ட கேட்டிருக்கிற கேள்வி 2x பெரிது 6 சொல்லி தீர்த்து தீர்வுகளை வச்சிருக்கிறாங்க. தீர்வு என்று சொன்னா வேற, தீர்வு தொடை என்று சொன்னா வேற. தீர்வு என்று சொன்னா நீங்க சிம்பிளா என்ன தீர்வுன்னு சொல்லி எழுதிவிட்டா சரி. 3ஐ விட கூடியது. அப்ப 4, 5, 6, 7 சொல்லி இப்ப தொடர்ச்சியா போகும். 3 டாட் வச்சா போதும். இதுவே தீர்வு தொடையன்னு கேட்டா நீங்க சும்மா எழுதுனா மார்க் தர மாட்டாங்க. அப்ப 4 தீர்வு தொடைன்னு சொல்லக்குள்ள மக்கள் முழுவன் தீர்வு தொடை. சரியா? முழுவன் தீர்வு தொடை தான் கேட்கிறாங்க. நிறைவன் தீர்வு தொடை, முழுவன் தீர்வு தொடை தான் கேட்கிறாங்க. தெரியும்? அப்ப இதுல 4, 5, 6, 7 திரும்ப 8 மளிகை போட்டு 3 டாட். சரியா? 3 டாட் வைக்கணும். அதெல்லாம் கட்டாயம். ஓகே, இது கிளியரா எல்லாருக்கும்? எனி டவுட்? ஓகே, 4வது கேள்வி. வெரி குட். 4வது கேள்வி பாருங்க. மறை 7x சிறிது அல்லது சமன் மறை 35. மறை 7x சிறிது அல்லது சமன் மறை 35. இப்ப அப்பதே சொன்ன மாதிரி எக்ஸ வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸோட 7 பெருக்கப்படுது. அப்ப எக்ஸோட 7 பெருக்கப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு எதிரான கணித செய்கை வகுத்தல். எவ்வளவு நாங்கள் வகுக்கணும்னு சொன்னால் 7ஆல. அப்ப அந்த 7ஆல வகுப்பட்டு எங்களுக்கு விட வர போகும். அப்ப இதை நாங்கள் இந்த ஸ்டெப்ல நான் வகுக்கிறேன். 2 பக்கம் 7ஆல வகுக்க போறேன். இதுல முக்கியமான ஒரு விஷயம், 7ஆல வகுக்கணுமா மறை 7ஆல வகுக்கணுமா? சொல்லுங்க. 7ஆல வகுக்கணுமா மறை 7ஆல வகுக்கணுமா? மறையலால சார். வெரி குட். மறை 7ஆல வகுக்கணும். மறை 7ஆல வகுட போகுதுன்னு சொன்னோடனே எங்களுக்கு விளங்கணும் சமையலி குறிப்பு உடனடியா மாற்றப்படும் சொல்லி. அப்ப இங்க இருக்கிற சிறிது அல்லது சமன் சமையலி குறியீடு பெரிது அல்லது சமன். ஓகே, அந்த கேள்வியில சமன் இல்லையா? ஓகே, சமன் இல்லமா? வெரி குட். சரி, சமன் இல்ல அதுல. சரி, இப்ப மறை 35 வகுத்தல் மறை 7. மறையால வகுத்தால் நேர்தானே. அவ எக்ஸ் வர போகுது பெரிது. மறை 35 மறை 7ஆல வகுத்தால் 5. அப்ப 5 விட பெரிய தான் எக்ஸ்ட்ரா பிரமாணங்களா இருக்க போகுது. நிறைவன் தீர்வு கேட்டா 6, 7, 8, 9 நீங்க 9, 10 வரையும் ஒரு 5 உறுப்புகள் எழுதணுமா? 6, 7, 8, 9, 10 டாட் 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 சொல்லி கொடுப்பீங்க. சரியா? இது விளங்குதா? இத தீர்வு தொடையில கேட்டால் எழுத தெரியும், எண்போர்ட்ல குறிச்சு காட்ட சொன்னா தெரியும். அப்ப அந்த விடயங்களை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி கொள்ளணும். இதே விஷயம் தான் திரும்பவும் 10ஆம் ஆண்டிலையும் வரப்போகுது, 11ஆம் ஆண்டுலையும் வரப்போகுது. இதே விஷயம் தான். கொஞ்சம் அங்கால கொஞ்சம் விடயங்கள் அதுல செய்யும். மற்றபடி இந்த பேசிக் தான் தொடர்ச்சியா நீங்கள் படிக்க. ஓகே, இது கிளியரா இல்ல இருக்கும்? எனி டவுட்? நோ சார். ஓகே, பேரு சரியா போடாத ஒரு ஆள் இருக்கு. பேரு சரியா மாத்திக்கொள்ளுங்க மக்கள். பேரும் சரியா மாத்திக்கொள்ளுங்க. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க. 5வது வினா. 5வது வினா வந்து மறை 2x பெரிது மறை 5. மறை 2x பெரிது மறை 5. அப்ப மறை 2x மறை 2 வகுக்க போறோம். எனவே இந்த இடத்துல குறியீடு மாறும். மறை 5 மறை 2ஆல வகுக்க போறோம். ஓகேங்க. எக்ஸ் வர போது சிறிது மறை 2.5. அப்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் மறை 2.5 விட சின்ன.
மறை 2.5 விட சின்னன் கேட்டிருக்கிறது நிறைவன் தீர்வுகள். நிறைவன் தீர்வுகள். அப்ப 2.5 விட சிறியது என்பது 3, 4, 5 என்று இல்ல, மறை 3, மறை 4, மறை 5 என்று சொல்லி போய் கொண்டிருக்கும். கேட்ட சின்னம் தானே, சரியா? அப்ப மறை 2.5 நேரா சார். மறை 2.5 அவர் நேர் 2.5. வெரி குட். நேர் 2.5 கட்டிக்காரர். குட். நேர் 2.5 தான் வரப்போகுது. அப்ப விடை என்னன்னு வரப்போகுது சொல்லுங்க. நான் தான் மாறி சொல்லிட்டேன். வெரி குட், தேங்க்யூ மாறி. சொல்லுங்க. 2.5 விட சின்ன. அப்ப என்ன வரும்? எக்ஸ் அடக்கூடிய மிக பெரிய பெருமானம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் அடக்கூடிய மிகப்பெரிய 3. நல்லா யோசிங்க. 2.5 மிக பெரிய முழுவன் பெருமானம். 2.5 விட எக்ஸ் சிறிது கண்டுதான் இருக்குது. என்ன? லெஸ் தென் 2.5 விட எக்ஸ் சிறிது. அப்ப 2.5 விட சிறிய முழு பெருமானம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. வரும் உங்களுக்கு டைம் அப்படித்தானே? சரி, அப்ப 2.5 விட குறைஞ்ச வேண்டால் அதை விட கொஞ்சம் முழுவண்ணத்தின 2 இருக்குது. விளங்குதா? சத்தத்தை காணல. 2.5 விட முழுவண்ணத்தின 2 தானே, சரியா? 2, 1, 0, மறை 1 எப்படியோ போகும். 3 டாட் வச்சு சரி எப்படியோ போய் கொண்டிருக்கும். இதுதான் நிறைவன் தீர்வுகள். சரியா? கிளியரா? அது ஸ்வஸ்திஜா காணுது. புத்திகா விளங்குதா? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. 8வது வினா. மறை 2x வகுத்தல் 3 சிறிது 4. இப்ப மறை 2x 3ஆல வகுபடுது. அப்ப 2 வகுனா 3ஆல பெருக்கணும். 4 3ஆல பெருக்கணும். இப்ப குறியீடு மாறுமா? இப்ப குறியீடு மாறுமா பிள்ளைகள்? சொல்லுங்க. குறியீடு மாறுமா? இல்ல, நீ மாறாது. அப்ப இது ரெண்டும் வெட்டுப்பட மறை 2x சிறிது 12 வரப்போகுது. இப்ப அடுத்த ஸ்டெப் மாறப்போகுது. மறை 2x மறை 2ஆல வகுக்க போறோம். 12ஐயும் மறை 2ஆல வகுக்க போறோம். மறை 2ஆல வகுத்தால் அந்த இடத்துல குறியீடு எதிரா மாறப்போகுது. சிறிது பெரிதாக போகுது. அப்ப இதை வகுத்தெடுத்தோம்னு சொன்னால் எக்ஸ் பெரிது 6 எலிமெண்ட் வரப்போகுது. மறை 6 எலிமெண்ட் வரப்போகுது. என்ன, சரியா? மறை 6 எலிமெண்ட் வரும். மறை 6 விட பெரிய இலக்க முழுவன் பெருமானங்கள் சொல்லுங்க. மறை 6 மறை 5 மறை 4 மறை 3 மறை 2 0 1 2 3 அங்கே போகும். சரியா? மறை 6 விட பெரிய பெருமானங்கள் தானே. ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. விளங்காட்டி திரும்ப கேளுங்க. மறை 6 எக்ஸ் பெரிது மறை 6. ஓகே, 21.2 பயிற்சியில பிள்ளைகள் 2வது வினாவிடுங்கோ. அதுல இருக்கிற பகுதியில பார்க்க போறோம். 2வது வினாவில் உங்களுக்கு செய்ய தந்த வினாக்கள் 2வது 3வது 4வது 8வது. 2வது 3வது 4வது 8வது. 2வது வினாவை பாருங்க. 7x சிறிது அல்ல சமன் 21. அப்ப 2 பக்கம் 7ஆல வகுத்து விடுவோம். இதுல ஒரு இஷ்யூ இல்ல. எக்ஸ் சிறிது அல்ல சமன் 3 எலிமெண்ட் வரும். தரப்பட்ட தீர்வுல எண்கோட்ல குறிக்கட்டாம். அப்ப எண்கோட்ல குறிக்க சொன்னா நாங்க எண்கோடுக்கிற வேணும், சமனான இடைவெளிகள் போட வேணும். இங்க என்ன தீர்வு வருதோ அந்த எண்ணை நாங்க நடுவுல போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வோம், சமனான இடைவெளிகளாக பிரித்து பிறகு மேனி எண்களை போடுவோம். அவ 3 4 5 6 2 1
பூஜ்ஜியம் மறையொன்று. ஓகே, இந்த கேள்வி செய்யலாமா? 3 விட ஆம் சார். எக்ஸ் சிறிதா இருக்கலாம் அல்லது 3க்கு சமனா இருக்கலாம். கேட்டிருக்கிறது பெறப்பட்ட தீர்வுகளை எண்கோடு ஒன்றில் குறிக்க, பெறப்பட்ட தீர்வுகளை. அப்ப முழுவன் என்ற கதையே இல்லை இங்க. பெறப்பட்ட தீர்வுகளை தான் குறிக்கோணும். 3க்கு சமன் என்றால 3ல டொட் வைப்போம், அது சுவர். 3 விட சிறிதென்றால் இடக்கை பக்கமாக அந்த அச்சை நிலத்தி காட்டி உலர் வச்சு கீறணும். அச்சை நிலத்தி காட்டி இந்த அம்புக்குறியையும் நிலத்தி காட்ட வேணும். விளங்குதா? அச்சையை நிலத்தி காட்டணும், அம்புக்குறியையும் நிலத்தி காட்டுங்க. சரி, அது கிளியரா இருக்கும். இப்படி போட்டு அச்சையும் அம்புக்குறியும் நிலத்தி காட்டணும். சரியா மக்கள்? கிளியரா? ஓகே, அடுத்த வினா பாருங்க. மூன்றாவது வினா. மறை 3x மறை 3x பெரிது அல்லது சமன் 3லும். அப்ப இந்த இடத்துல நாங்க நேரடியாக செய்யலாம். மறை 3x வகுத்தல் மறை 3. அப்ப குறியீடு மாறும். 3 வகுத்தல் மறை 3. அப்ப x சிறிது அல்லது சமன் மறை 1லும். சரியாண்டு பாருங்க. என்ன சரி வருமா? சரியா? ஓகே, இப்ப இதுல கேட்டு இருக்கிறது தீர்வுகளை கோட்ல குறிக்க சொல்லி. நான் சும்மா சிம்பிளா காட்டுறேன். 3 இதுல போடுவீர்கள். இது சமன், சாரி 3ல மறை 1. மறை 1 போடுவீர்கள். மறை 1 போட்டா அங்கால மறை, சாரி 0 1 2 சொல்லி அப்படி போகும். இங்கால மறை 2 மறை 3 சொல்லி போகும். அதுல மறை 1க்கு சமனா இருக்கலாம், இல்ல மறை 1 விட சிறிதா இருக்கலாம் என்றதால மறை 1 இருக்கிறதோ டொட் வைப்போம். தீர்வண்டால இல்ல பெருமானம் வரணும். அது எப்படி வரணும்? மறை 1 விட சிறிய பெருமானமா இருக்கணும். அப்ப இந்த அச்சு நிலற்றப்பட்டு இதுல அம்புக்குறியின் நிலற்றப்படும். சரியா? விளங்குதா? விளங்காட்டி கேளுங்க. ஓகே, இப்ப அடுத்த வினா பாருங்க. ஓகே, அடுத்தது நான்காவது வினா பாருங்க. -2x மறை 2x சிறிது மறை 6. மறை 2x மறை 2ஆல வகுக்க போறோம். குறியீடு மாறப்போது மறை 6 மறை 2ஆல வகுத்தால். அப்ப இதுல x வரப்போது பெரிது 3 வரப்போகுது. சரியா? விளங்குதா? சரியா மக்கள்? தீர்வுகள் பாத்தீங்கன்னு சொன்னால் வெண்கோட்ல குறிக்கக்குள்ள இங்க 3 போடுவோம், அம்புக்குறி போட்டிருக்கோம். 3க்கு வட்டம் போடுவோம். போட்டுட்டு நிலற்ற இல்ல 3 விட பெருசு என்றதால நாங்கள் 3க்கு வட்டம் போடுவோம். இது ஒரு வட்டம் ஒன்றுதான் போடுவோம், நிலற்ற மாட்டோம்.
மூன்றோட பெருசு என்றால் இஞ்சால பக்கம் வலக்கை பக்கமாக இல்லாட்டி அம்புக்குரியன்னு இல்லாட்டி காட்டுவோம். மற்ற நம்பர்கள் நீங்கள் ஒரு 3 இலக்கம் அல்ல 4 இலக்கம் போடணும். இதை கணக்குகள் இதை விட செய்துட்டோம். அதுல உடம்புக்கு மெனக்கடை இல்லை. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. கடைசி கேள்வி 8வது கேள்வி. 5 3x 5 3x சிறிது மறை 6 ஒன்றிலும். ஓகே, -3x இன் கீழ் 5 சிறிது மறை 6 ஒன்றிலும். அப்ப -3x 5ஆல வகுத்தால் 5ஆல பெருக்கோணும். மறை 6 ஒன்று தர 5. -3x சிறிது அப்ப இங்க எவ்வளவு வர போகுது? எவ்வளவு வரும் சொல்லுங்க, பேசாம இருக்க கூடா. இல வெட்டு பற்றோம், 5 வெட்டு பற்றோம் தெரியும். -3x -6 5 வர போகுது. சரியா? இது கிளியரா? இப்ப சார் எப்படி சார் -6 5 வரும் சார்? -30 சார். 6 1 தானிமான். ஓகே சார், ஓகே சார். இந்த தொகுதி 2 தானிமான் பெருக்கப்படும் என்ன? சரியா? பகுதியே பெருக்காதான். சரி, ஓகே. இப்ப நாங்கள் வகுக்க வேண்டிய எத்தனை ஆளுன்னு சொல்லுங்க. மறை 3x 3ஆல வகுக்கும். இப்ப குறியீடு மாறும். மறை 6 6 5 வந்து 3ஆல வகுக்கிறன்றது வந்து நம்ம 3 1ஆல பெருக்கிறது சமம் தானே. 3 1ஆல பெருக்கிறது சமம் இல்லையா? இப்ப 3 வகுக்குது தானே. விளங்குதா? சுருக்கல் விளங்குதா? 3ஆல வகுக்கணும் என்றால் அந்த 6ஓட நீ வந்து வகுட போகுது. அப்ப 6ஓட கீழே பெருக்கப்படும். அது வேற விஷயம். கீழுக்கு வந்தால் அது வகுக்குது. வகுக்கன்னா சொல்லுவேன் நாங்கள். அப்ப 6 3 18 18 5 மறை 18 5. சரியா? இது கிளியரா மகன்? இதை கட் பண்ணா x பெரிது மறையால இருக்கிற நேராயிரும். அப்ப 18 5 வர போகுது. சரி, அது கிளியரா எல்லாருக்கும்? செய்யலாமா? ஓகே, குட். புது பாடம் தலையங்கம் போடுங்க. சார் எண்கோட்ல குறிக்கிறலையா சார்? எண்கோட்ல குறிக்கணும். என்ன எண்கோட்ல எப்படி குறிக்கலாம்? இப்படி குறிக்கிறது எண்கோட்ல 18 5 இருக்குதானே. சரியா? 18 5ன்றது வந்து அது பூஜ்ஜியத்தை விட கூடிய வருமானம் குறைந்த வருமானம் சொல்லுங்க. 18 5ன்றது பூஜ்ஜியத்தோட கூடிய வருமானம் குறைந்த வருமானமா? குறைந்த வருமானம். குறைந்த வருமானம். ஓகே, குட். மறை 1 மறை இடைவெளிகள் சமநிலைக்கூடிய மாதிரி செய்யுங்க. ரிப்போர்ட் ஆச்சு. இப்ப 18 5ன்றது வந்து எவ்வளவு சொல்லுங்க. 0 தசம் எவ்வளவு?
18 5 வரும். சாரி, 18 5 வந்து எவ்வளவு? 50 எத்தனை 18 இருக்குது? 18 3 54. 0.2 கிட்ட வர போகுது. நீங்க 0 கிட்ட இது கவனிங்க, 0 கிட்டனா 0 தாண்டி நேரம் தான் அது வரப்போகுது, மறையும் இல்ல, மறை சொல்லல. சரியா விளங்குதா? 0.2 இந்த 0.2 சொல்லி தொடங்குற ஒரு நம்பர் வரும். அப்ப இதுதானே அந்த இடம், இந்த காட்டி இருக்கிறதான் அந்த இடம் மாதிரி. இது கிளியரா? இதுல தீர்வுகளை குறிக்க சொல்லி இருக்குது. விடத்துல நாம ஒரு இடத்தை போட்டு என்ன செய்யணும்டா, 18 5 தானே. அப்ப அந்த இடத்துல 18 5க்கு சமன் வந்ததா? விட சமன் இல்லைன்னு. அப்ப நாங்கள் டொட் வைக்கலாதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 18 5க்கு டொட் வைக்க இயலாது. ஏனென்றால் 18 5 ஒரு இடத்துல சின்ன ஒரு வட்டம் ஒன்று போட்டு காட்டி, அதாவது 0க்கும் 0.5க்கும் இடையில போட்டு காட்டி, அதுல இருந்து தீர்வு என்ன வருதுன்னு சொல்லுங்க. தீர்வு என்ன வருது? எக்ஸ் பெரிது 18 5. 18 5. அப்ப பெருமானம் வந்து பெரிய பெருமானமா இருக்க போய் எக்ஸ் பெருமானம். அப்ப நிலற்றுப்பட போறது எங்க நிலற்றுப்படும்? எங்க வலக்கை பக்கம். அதுல இருந்து வலக்கை பக்கம் நிலச்சி அம்புக்குரிய நிலச்சி காட்டணும். சரியா? இப்ப கிளியரா? வேணுமென்றால் நீங்க அதுல பாயிண்ட் இல்லாதால நீங்க எப்படி ஒண்ணு குறிச்சு காட்டலாம். இப்ப இது வந்து 18 18 5 இந்த பெருமானத்தை குறிச்சு காட்டலாம். சரியா? ஓகே, நோட் பண்ணி எடுங்க. சார் முடியும். என்னமா விளங்கலையா? குடிச்சிட்டீங்களா? சார் நீங்க கதைக்கிற கிளியர் இல்ல சார், ஸ்ட்ரெக் ஆகுது. ஸ்ட்ரக் ஆகுதா? ஓம் சார், ஸ்ட்ரெக் ஆகுது சார். ஸ்ட்ரக் ஆகுதா? இப்போ ஓகே. அப்ப சரியா? ஓம் சார். சரி, இப்ப அடுத்த யூனிட் போடுங்க. அடுத்த கிளாஸ்ல இந்த யூனிட்டையும் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்ல இருக்கிற பாடங்களை உள்ளடக்கி சின்ன எக்ஸாம் ஒன்று செய்வோம். அதுக்கு ரெடி ஆகுங்க. சரி, அடுத்த யூனிட் வந்து 22ஆம் பாடம் மக்கள், தொடைகள். நல்ல பாடம், இலகுவான பாடம், தொடைகள். சரியா? ஓகே, இப்ப நீங்கள் முன்னுக்கு இருக்கிற தரம் 6 7 8ல படிச்ச விஷயங்கள் ஒரு நாம் விட்டு பாக்குறதுக்காக கொஞ்சம் கேள்விதாரம் குயிக்கா முடியுங்க. போடுங்க. எக்ஸாமன் சங்கிலி அடைப்புக்குள்ள எழுதுங்க. எக்ஸாமன் சங்கிலி அடைப்புக்குள்ள 10லும் குறைந்த நேர் நிறைவன்கள், 10லும் குறைந்த நேர் நிறைவன்கள்
சொல்லிக்கொள்ளுங்க. 10 குறைந்த நேர்நிறைவெண்கள். குறைந்த நேர்நிறைவெண்கள். குறைந்த நேர்நிறைவெண்கள். சரி, இப்ப 10 குறைந்த நேர்நிறைவெண்கள் சொன்ன மக்கள் இங்க என்னென்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். 1 இருந்து 9 வரைக்கும். 1 இருந்து 9 வரைக்கும் வரும். 10 குறைந்த 10 வராது. நேர்நிறைவெண்கள் சொல்லி இருக்குது. அப்ப பூஜ்ஜியத்தோட கூடியதான் வரணும். அப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சரியா மக்கள்? ஓகே, சரி, அடுத்த எழுதுங்க. நம்பர் ஆஃப் எக்ஸ். நம்பர் ஆஃப் எக்ஸ் குயிக் எவ்வளவுன்னு சொல்லுங்க. நம்பர் ஆஃப் எக்ஸ் சொன்னா அந்த குறிப்பிட்ட தொடையில் இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை, அதான் நம்பர் ஆஃப் எக்ஸ். 9. எத்தனை மூலகங்கள் இருக்குது? 9. அப்ப நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து 9 இருக்கும். இது கிளியரா எல்லாருக்கும்? சரி, இப்ப நாங்கள் கடைசி கிளாஸ்லயும் பார்த்த நாங்கள் தான் என்ன? ஓகே, மூலகங்கள் எழுதுறது, அதுல அகிலத்தோட போட்டு அதை வெண்ணுருவில குறிச்ச நாங்களே என்ன, வெண்வெறிப்படத்துல குறிச்ச நாங்களோ? சரியா? ஓகே, இப்ப நாங்க அதுக்கு திரும்ப போக தேவையில்லை. இப்ப தலையங்கம் போடுங்க. முடிவுள்ள தொடைகளும் முடிவிலி தொடைகளும் முடிவிலி தொடைகளும் முடிவிலி தொடைகளும் முடிவிலி தொடைகளும் முடிவுள்ள தொடைகளும் முடிவிலி தொடைகளும் முடிவிலி தொடைகளும். நான் கொஞ்சம் தொடைகள் சொல்றேன், அதை ஃபர்ஸ்டா எழுதுங்கோ. எழுதிட்டு அதுக்குரிய மூலகங்கள் எழுதுங்க. அதுக்கு பிறகு அது முடிவுள்ள தொடையா முடிவற்ற தொடையா அதை எப்படி கண்டுபிடிக்கிற, என்ன எப்படி அதை கண்டுபிடிக்கிறீங்கன்றத பார்ப்போம். சரியோ? டிரெக்டா நான் கேள்வியை தாரேன். 22.2 பயிற்சி எடுங்க. டிஸ்பிளே வரணும், வெயிட் பண்ணுங்க. முடிவுள்ள தொடைன்னு சொன்னா என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்டா முடிவுள்ள தொடைன்னு சொன்னா மூலகங்களின் எண்ணிக்கை தெளிவாக தெரிந்த தொடைதான் முடிவுள்ள தொடை. இப்ப ஆப்பிள் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் என்று சொல்லி கேட்டா ஏ வரும், பி வரும், எல் வரும், இ வரும். APPLE என்றா ஒரு எழுத்து திரும்ப வராதுன்னு தெரியும். அப்ப 4 மூலகங்கள் தான் அதுல வரும் சொல்லி எங்களுக்கு தெளிவா தெரியும். 1300 என்ற எண்ணில் உள்ள இலக்கங்கள் என்றா 1, 3, 0. இது தெளிவா தெரியும். 20 குறைந்த சதுர எண்கள் 1, 4, 9, 16. இதுவும் எங்களுக்கு தெளிவா தெரியும். உறுதியா அந்த 4 மூலகங்கள் தான் என்று சொல்லி தெரியும். அப்ப மூலகங்களின் எண்ணிக்கை இத்தனை தான் என்று சொல்லி எங்களுக்கு உறுதியா தெரிஞ்சா அது முடிவுள்ள தொடை என்று சொல்லுவோம். இப்ப இன்னும் ஒன்றை சொல்றேன் பாருங்க. 2 இருந்து அதிகரிக்கும் 2 மடங்குகள். 2 இருந்து அதிகரிக்கும் 2 மடங்குகள் என்று சொன்னால் என்னென்ன மூலகங்கள் வரும், எத்தனை மூலகங்கள் வரும் என்று சொல்லுங்க பாப்போம். anyone? சொல்லலாம் சார். ஓகே, என்னென்ன மூலகங்கள் வரலாம் என்று சொல்லலாமா? ஆம் சார். 2, 4, 6, 8, 10. இருக்கும் என்ன, எதுல முடியும் என்று சொல்லி தெரியாது. அப்ப எதுல முடியும் என்று சொல்லி தெரியாத ஒரு நிலையத்தான் சொல்ற முடிவிலி என்று சொல்லுவோம். சரியா?
அப்ப மூலங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லலாமா? சொல்ல இயலாது, முடிவிலியது, தொடர்ச்சியா போய்கொண்டே இருக்கும். சரியா? ஓகே, அப்ப அது முடிவிலி தொடைன்னு சொல்லுவோம். அவ முடிவுள்ள தொடைக்கும் முடிவிலி தொடைக்கும் இதான் வித்தியாசம். முடிவுள்ள தொடைண்டா நம்பர் ஆஃப் எக்ஸ், அந்த எக்ஸ் என்றா அல்லது குறிப்பிட்ட ஒரு மூலகத்துல தொடைகள எண்ணிக்கை, மூலகங்கள எண்ணிக்கை தெளிவா தெரியும். சரியோ? முடிவிலி தொடைன்னு சொன்னால் தெளிவா உங்களால சொல்ல இயலாது. ஓகே, சரி. இப்ப 22 ஒன்று பயிற்சியில முதலாவது கேள்வி செய்யுங்க. செய்யுங்க. சரியா? முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா மக்கள்? சின்ன கேள்வி தானே, 4 பகுதி 5 பகுதி. இந்த மாதிரி சரியா? சரி, முதலாவது பாப்போமா? ரெடியா எல்லாரும்? முதலாவது சரி, முதலாவது A சமன் 0 இருந்து 50 வரை உள்ள 5 மடங்குகள். மூலகங்கள் தெரியுமா? எழுதுவீங்களா? அது எத்தனைன்னு சொல்லலாமா? சத்தத்தை காணல. மூலகங்களை எண்ணிக்கை சொல்லுவீங்களா? சொல்லுங்க. என்னென்ன மூலகங்கள் வரும்? 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45. அவ்வளவுதான் வரப்போகுதுன்னு. அப்ப உங்களால தெளிவா அந்த மூலகங்கள் என்னன்னு சொல்லக்கூடியமா இருக்குது. எனவே மூலகங்கள் எண்ணிக்கை எத்தனை? 5, 10, 15, 20, 25, 30, 35, 45. எத்தனை மூலகங்கள் சார்? 50 வராதா சார்? 50. வெரி குட். 50 வரை உள்ள 50 வரை உள்ள என்றால் 50 பெருமாள். வெரி குட் மாள். குட். அப்ப எத்தனை மூலகங்கள் வரும்? 10 மூலகங்கள் வரும். சரியா? விளங்குதா? ஓகே. அப்ப முதலாவது முடிவுள்ள தொடையா முடிவற்ற தொடையா? முடிவுள்ள தொடை சார். முடிவுள்ள தொடையா. இரண்டாவது கடுங்க.
இரண்டாவது நிறைவன்கள். நிறைவன்கள் என்றால் நேர் நிறைவன்களும் வரும், மறை நிறைவன்களும் வரும். ஓகே, அப்ப அதுல நேர் நிறைவன்கள் மறை நிறைவன்கள் எல்லாமே தொடர்ச்சியா போகுது. எது வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல. சரியா? சொல்ல சொல்லல என்றால் அப்ப என்னது? முடிவுள்ள தொடையா? முடிவிலி சார். முடிவிலி தொடை. குட், முடிவிலி தொடை. இது கிளியரா மக்கள்? ஓகே. சரி, அடுத்தது 0,1 ஆகியவற்றை மாத்திரம் பயன்படுத்தி எழுதக்கூடிய எண்கள். முடிவுள்ள தொடையா முடிவிலி தொடையா? முடிவிலி தொடை சார். முடிவிலி தொடை. எத்தனை தடவை பயன்படுத்தலாம் என்ற ஒரு ஆப்ஷன் தர இல்ல அவங்க. என்ன எத்தனை தடவையை நம்ம பயன்படுத்தி எழுதலாம். அதால அதுக்கு நாங்கள் முடிவுள்ள தொடை கொடுக்கல, அது முடிவிலி தொடைனா கொடுக்கலாம். ஓகே, அடுத்தது எனும் எண்ணில் அமைந்துள்ள இலக்கங்கள் 25,265. முடிவுள்ள தொடையா முடிவுள்ள தொடை? முடிவுள்ள தொடை. ஓகே, சொல்லலாம். எத்தனை எத்தனை 2, 5, 6, அவ்வளவுதான். ஓகே, முதன்மை எண் அல்லாத நேர் நிறைவன்கள். முதன்மை எண் அல்லாத முடிவுள்ளதா முடிவிலி தொடையா? முடிவிலி தொடை. முடிவிலி தொடை. சரி, இது கிளியரா எல்லாருக்கும்? அடுத்தது நாங்க பார்ப்போம் சமதொடை சமநிலி தொடை. சாரி, சமதொடை சமவலுத்தொடை. சமதொடை என்று சொன்னா 2 தொடைகள் இருக்குன்னு வச்சு கொள்ளுங்க. அந்த 2 தொடைகளுக்கும் ஒரே மூலகங்கள் வருமண்டா அது சம தொடை என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் அந்த தொடை சமவெளி தொடையாகவும் அமையும். ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஏ சமன் சங்கிலி அடைப்புக்குள்ள 2,3,4,3,5 என்று ஒரு தொடை வருது. ஒரு தொடைக்கு இப்படி வருது. 235 என்ற சொல்லில் உள்ள இந்த எண்ணில் உள்ள இலக்கங்களை குறிக்கிற தொடை அது ஒன்று. அடுத்தது 5லும் குறைந்த 6லும் குறைந்த முதன்மை எண்கள் சொல்றாங்க. அப்ப அதுக்கும் 2, 3, 5 வரப்போகுது. அப்ப இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் கிடைக்கப்படுற மூலகங்கள் சமனா இருக்கிறதால தொடை ஏயும் தொடை பியும் சமதொடைகளாக இருக்கும். அதே நேரத்துல சம வலுத்தொடை என்று சொன்னா நம்பர் ஆஃப் ஏ எவ்வளவுன்னு சொல்லுங்க. 3 சார். ஓகே, நம்பர் ஆஃப் ஏ 3. இங்க பி தொடைக்கு நம்பர் ஆஃப் பி எவ்வளவுன்னு சொல்லுங்க. 3. ஓகே, 3. நம்பர் ஆஃப் பி சமன் 3. இந்த சந்தர்ப்பத்துல மூலகங்கள் சமனா இருக்கிறால சம தொடையாகவும் இருக்குது ஏ கமா பி, சம வலு தொடையாகவும் இருக்குது ஏ கமா பி. இது விளங்கிட்டா? சரியா? ஓகே, இப்ப இதோட இன்னொரு தொடை ஒன்று வருது 6 சொல்லி. இங்க 4, 10, 12 இப்படி ஒரு தொடை ஒன்று இருக்குது. இப்ப இந்த தொடைக்கு நம்பர் ஆஃப் ஆர் எவ்வளவுன்னு சொல்லுங்க. 3 சார். ஓகே, நம்பர் ஆஃப் ஆர் 3. இப்ப ஏயும் பியும் என்ன தொடைகளா வரும்னு சொல்லுங்க. ஏயும் பியும் என்ன தொடை? சமதொடையாகவும் வரும். ஏனென்றால் 2க்குள்ளேயும் ஒரே மூலகங்கள் இருக்குது. சரியா? விளங்குதா? இதுக்குள்ள இருக்கிற மூலகங்களும் இதுக்குள்ள இருக்கிற மூலகம் ஒரே மூலகங்கள். அப்ப சமதொடை. சமதொடைகள் என்றாலும் இப்ப
நம்பர் ஆஃப் ஏயும் 3 தான், நம்பர் ஆஃப் பியும் 3 பண்றதால மூலகங்களின் எண்ணிக்கை சமன் என்றால சம வலுத்தொடையாகவும் இருக்குது. இப்ப நீங்கள் கவனத்துல கொள்ளுங்கோ ஏ என்ற தொடையையும் இந்த ஆர் என்ற தொடையையும். இப்ப ஏ என்ற தொடைக்குள்ள இருக்கிற மூலகங்களா ஆர் என்ற தொடைக்குள்ள இருக்குது? இல்ல சார். இல்ல. ஆனா ரெண்டுக்கும் நம்பர் ஆஃப் சமனா இருக்கா? மூலகங்கள் எண்ணிக்கை சமனா இருக்காண்டு பாருங்க. ரெண்டுக்கும் மூலகங்கள் எண்ணிக்கை சமனா இருக்காண்டு பாருங்க. ஏயும் ஆறும் சம தொடையா சம வலுத்தொடையா? சமதொடை. சம வலுத்தொடை சார். தெளிவா யோசிச்சு சொல்லுங்க. ஏ என்ற தொடையும் பி என்ற தொடையும் என்ன தொடர்ன்னு சொல்லுங்க. ஏயும் பியும் சமதொடையாகவும் வரும், சம வலுத்தொடையாகவும் வரும். ஏயும் ஓகே, ஏயும் ஆறும் சமதொடையா சமவலுத்தொடையா? சமவலுத்தொடை சார். சமவலுத்தொடை. சமதொடையா வராதா? இல்ல சார். ஏன் வராது? அதுல மூலகங்கள் வேற வேற மாதிரி. வெரி குட், வெரி குட் சரண்யா. இங்க இருக்கிற மூலகங்களோட எண்ணிக்கை சமனா இருந்தாலும் வேறுபட்ட மூலகங்களா இருக்கிறதால அது சமதொடையா வராது. மூலகங்களோட எண்ணிக்கை சமனா இருக்கிறதால ஏயும் பியும் ஏயும் ஆறும் சமவலுத்தொடையா தான் வரும். இது கிளியரா எல்லாருக்கும்? எனி டவுட்? சரியா? டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, இப்ப உங்களோட புக் எடுங்க. புக் எடுத்து நாங்கள் முதலாவது பயிற்சி செய்த நாங்கள் அதுல 2வது பயிற்சி சமதொடை சமவலுத்தொடை. அதானே அது? அவ்வளவுக்கு நீங்கள் மூலகங்கள் எழுதணும். சரியா? இப்ப 2வது 3வது 4வது வழியில் செய்யுங்க. நோட் பண்ணுங்க. ஹோம்வொர்க் நோட் பண்ணுங்க. நோட் பண்றீங்களோ? சார். ஓகே, ஹோம்வொர்க் நோட் பண்ணுங்க. இன்னைக்கு 27. ஹோம்வொர்க் நோட் பண்ணுங்க. இந்த 2வது கேள்வி, 3வது கேள்வி, 4வது கேள்வி இவ்வளவு செஞ்சுட்டு வரணும். சரியா? அடுத்ததுல நான் அடுத்தபடியும் தான் பார்க்க போறோம். இதை கிளியர் பண்ணிட்டு அடுத்தபடியும் பார்ப்போம். சரியா மக்கள்? கிளியரா? முடிவுள்ள தொடை, முடிவற்ற தொடை. ஓகே, குட். சரி, அப்ப நம்ம முடிச்சு கொள்வோம் மக்கள். நன்றி, வணக்கம். பாய், குட் நைட். பாய். பாய் பாய் பாய்.